அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எண்ணெய் தயாரிக்க போகிறேன். இந்த எண்ணெய் தான் நான் இவ்வளோ நாள் நான் தேய்ச்சிட்ருக்கிறேன். இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, நெல்லிக்காய், கரிஞ்சீரகம், வெந்தயம் இவ்வளவு தான் நான் எடுத்திருக்கேன். கத்தாழை சேர்க்கலாம். கத்தாழை சேர்க்குறதுனால அது என்ன தலை நல்லா எப்படி சொல்ல உடனே ஜலதோஷம் ஆயிடுது. அதனால் கத்தாழை நான் சேர்க்குறது கிடையாது. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்கின எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் எனக்கு ஒத்துக்காது, அதுவும் உடனே ஜலதோஷம் வந்துடும். அதனால் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கல. இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே நான் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெயெல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த சூடான அப்புறம் இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இந்த முடி உதிர்வு பிரச்சனை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது தேய்க்கிறதுனால கொஞ்சம் நம்ம காப்பாற்றிக்கலாம். இருந்தாலும் இதை தேய்ச்சா மட்டும் பத்தாது, சத்தான ஆகாரங்கள் நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.